இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதிய முதல் டுவெண்டி போட்டியில் சுமார் 8 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு முக்கிய சம்பவம் நடந்தது. வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டுவெண்டி போட்டியில் மயங்க் யாதவ் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகிய 2 வீரர்கள் அறிமுகமாகியுள்ளனர். கடந்த ஜனவரி 2016 மாதம் ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் ஹர்திக் பாண்டியா இந்திய அணியில் ஒரே நேரத்தில் சர்வதேச டுவெண்டி போட்டிகளில் அறிமுகம் ஆகியிருந்தனர். அப்போது அவர்கள் இருவரும் 23 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தனர். அதன் பின் இப்போதுதான் இந்திய டுவெண்டி அணியில் 23 வயதிற்கு கீழ் உள்ள 2 வீரர்கள் ஒரே நேரத்தில் இந்திய டுவெண்டி அணியில் அறிமுகம் ஆகின்றனர். இதில் மற்றொரு ஆச்சரியப்படத்தக்க ஒற்றுமையும் உள்ளது. பும்ரா வேகப்பந்து வீச்சாளராகவும் ஹர்திக் பாண்டியா வேகப்பந்து வீசும் ஆல் ரவுண்டராகவும் அறிமுகம் ஆன நிலையில், அதேபோல தற்போது மயங்க் யாதவ் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி இந்திய அணியில் அறிமுகம் ஆகியுள்ளனர். இதில் பும்ராவைப் போலவே மயங்க் யாதவ் வேகப்பந்து வீச்சாளர் ஆவார். ஹர்திக் பாண்டியாவைப் போல நிதிஷ்குமார் ரெட்டி வேகப்பந்து வீசும் ஆல் ரவுண்டர் ஆவார். மயங்க் யாதவ் 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசும் ஆற்றல் உடையவராக இருப்பதால் அவர் அடுத்த பும்ராவாக மாறுவாரா என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. பும்ரா தனக்கென தனி பந்து வீசும் முறையை கையாண்கிறார். அதேபோல மயங்க் யாதவ் தொடர்ந்து அதிவேகத்தில் பந்து வீசும் ஆற்றல் உடையவராக இருக்கிறார். ஹர்திக் பாண்டியாவுக்கு அடிக்கடி காயம் ஏற்படுவதால் அவருக்கு மாற்றாக ஒரு வேகப்பந்து வீசும் ஆல் ரவுண்டரை இந்திய அணி தேடி வருகிறது. அந்த இடத்தை நிதிஷ்குமார் ரெட்டி நிரப்புவாரா என்ற பரிசோதனை முயற்சியாகவே அவர் அறிமுகம் செய்யப்பட்டு இருக்கிறார். அதாவது 8 ஆண்டுகளுக்கு பின் அடுத்த பும்ரா மற்றும் அடுத்த ஹர்திக் பாண்டியாவுக்கான தேடல் முயற்சியாகவே மயங்க் யாதவ் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி இந்திய அணியில் வாய்ப்பு பெற்று இருக்கின்றனர்.